மௌனத்தை கடைபிடிப்பதன் மூலம் விவாதங்களில் தவறான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கலாம். எப்போதும் உனக்கான நேரம் வரும் வரை மௌனமாக இரு. ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார். நீ பேசியதால் எத்தனை பிரச்சனைகள், ஒருவரை அடக்க நினைத்து பேசியதால் என்ன நடந்தது யோசித்துப் பார். பேசியதால் ஏற்பட்ட பிரச்சனைகளை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு இனிவரும் நாட்களில் பிரச்சனைகள், துன்பங்கள் ஏற்படும் பொழுது உடனே பேச எண்ணாமல் அதற்கான ஏற்ற நேரம் வரும் வரை இறைவனுடைய பலத்த கரங்களுக்குள்ளாக அடங்கி இருப்பதையே நோக்கமாக கொண்டிருங்கள். அப்போது உங்கள் மௌனம் உங்கள் உயிர் சக்தியை அதிகரிக்க செய்வதை நீங்கள் காணலாம். அதீத பேச்சுக்கள் உங்கள் உயிர் சக்தியை அழித்துவிடும் என்பதால் முடிந்தவரை மௌனமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். மௌனம் உங்கள் மனபலத்தை அதிகரிக்கச் செய்யும் மருந்தாகும். மௌனத்தை மருந்தாக பயன்படுத்துங்கள். அது உங்கள் வாழ்வை பாதுகாக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளை வெளிச்சமாக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம் உங்கள் மௌனம் என்பதை மறந்துவிடாதீர்கள். மனிதனுடைய நாக்கு அவனுடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திவிடும் அளவிற்கு கொடியதாய் இருக்கிறது என்று இறைவனுடைய வார்த்தை நமக்கு கூறுகின்றன. மனிதன் சந்திக்கும் பெரும்பாலான பிரச்சனைகள் அவன் நாவிலிருந்து பிறக்கின்றன என்ற உண்மையை தினமும் சிந்தியுங்கள். குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் மௌனமாக இருக்க கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். எனவே உங்களுக்கு பிடிக்காத ஒன்று நடக்கும்போது அமைதியாக இருங்கள். ஒருவர் உங்களை புரிந்து கொள்ளாத போது அமைதியாக இருங்கள். உங்களை விட்டு ஒருவர் விலகி செல்லும் போது அமைதியாக இருங்கள். உங்களோடு யாரும் பேசாத போது மௌனமாக இருங்கள். உங்களை காரணமில்லாமல் ஒருவர் குறை சொல்லும் போது மௌனமாக இருங்கள். உங்களுக்கு அதிகப்படியான கோபம் வரும்போது மௌனமாக இருங்கள். பிறர் உங்களை வெறுக்கும் போது அமைதியாக இருங்கள். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது மௌனமாக இருங்கள். முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய செயல் உங்களுக்கு எரிச்சலையும் வெறுப்பையும் தூண்டுவது போல் இருந்தால் அந்த நேரம் உங்கள் நாவிற்கு காவல் வைத்து மௌனமாக இருந்து விடுங்கள். அது உங்கள் நிம்மதியை பாதுகாக்கும். இந்த மௌனத்தின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எனக்கு தீமை செய்தவனை நான் என்ன செய்வது? அவன் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறானே, நானும் அமைதியாக இருந்துவிட்டால் யார் அவனை தண்டிப்பது என்று. யாரையும் தண்டிப்பது நம்முடைய நோக்கமல்ல என்பதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அதன் ஈர்ப்பு தன்மையானது நமக்கு துன்பத்தை கொண்டு வரும் என்பதை அறிந்து எதையும் உடனே மன்னித்து விடுங்கள். தீமை செய்தவரை மன்னிப்பதை விட கொடிய தண்டனை இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. முக்கியமாக உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தவர் ஆகாயத்திற்கு சென்றாலும், நடுக்கடலுக்கு சென்றாலும், மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும், எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும், தீய செயல்களை செய்தவர் அதன் விளைவுகளிலிருந்து தப்பவே முடியாது என்று புத்தர் கூறுகின்றார். எனவே எதிர்வினையாற்றும் எண்ணத்திற்கு இடம் தராமல் முடிந்தவரை மௌனமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்குரியது என்று இறைவன் கூறுகின்றார். எனவே யாரையும் பகைவராக எண்ணாமல் மௌனமாக இருந்து உங்கள் மன்னிக்கும் உணர்வுகளை மேலோங்கச் செய்யுங்கள். தீமை செய்யும் மனிதர்களை உங்கள் நினைவுகளிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு தர்ம காரியங்களை நோக்கி மனதை செலுத்துங்கள். அதனால் உங்கள் புண்ணியத்தின் அளவை கூட்டலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த புண்ணியத்தின் அளவு எவ்வளவோ அந்த அளவிற்கு இறைவனின் அருள் நிறைந்திருப்பதை அவன் அனுதின வாழ்க்கையில் நன்றாக உணரலாம். முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் துன்பங்களையும் பகைவர்களையும் ஜெயிப்பதற்கு மௌனத்தையும் புண்ணிய செயல்களையும் ஒன்றாக இணைத்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் இந்த உலகில் வலிமை உள்ளவர்களாக வாழ முடியும்.
நமக்கு எதிராக செயல்படும் மனிதர்களை என்ன செய்யலாம் என்று யோசிக்காமல் நல்லது செய்யும் வரை இந்த உலகில் நாம் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களைப் பற்றி பேசுகிறவர்களை அவர்கள் போக்கிலே விட்டுவிடுங்கள். அவர்கள் இன்று விதைத்ததை நாளை அறுவடை செய்வார்கள். நிம்மதியான வாழ்விற்கு முடிந்தவரை மௌனமாக இருங்கள்.